ஒரே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்திரமுகி 1. அது மட்டும். ஆமாம் ஆமாம், நானும் கலாவும். அதில் வந்து ஐ ஹேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஜோதிகாவை ட்ரைனிங் கொடுத்தேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்காகவே நான் ஃபார்ம் பண்ணேன். ஜோதிகாக்காகவே? ஆமாம். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நான் ஆடி காட்டும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார். இந்த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்னு நினைக்கிறேன், இந்த அடுத்த செட்டில் ஒர்க் இல்லை, இவங்களுக்கு ஏதோ வந்து க்ளோஸ்அப்ஸ் இந்த இதுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் வந்து இங்கே உட்காந்துருந்தேன். எனக்கு வந்து உட்காந்துட்டேன், அங்கே லைட்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு நான் இப்படி உட்காந்துருந்தேன். திடீர்னு பார்த்தா தோளில் கையே, திரும்பி பார்த்தா ரஜினி சார். த்ரிஷா இஸ் அ வெரி குட் டான்சர். அவங்க அதர்வைஸ் எனக்கு ரொம்ப வந்து ஒரு இப்படி ஒரு முதிரை இருக்குது, கட்டகாமுக்கம் அப்படின்னு பேர் அதுக்கு. ஆமாம், அந்த கட்டகாமுக்கம் வைக்க சொல்லி சொன்ன உடனே ஷீ செட் டைரக்டாக தாக்ஷி ஏய் வா போ அப்படி. ஸோ அந்த கட்டகாமுக்கம் இப்படி வைக்க வரலன்னு இப்படி இந்த விரலை போட்டு வளைச்சு அமேசிங் எப்படி வைக்கிற அப்படி நீ அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நீ கற்றுக்கலாம் நீ அப்படின்லாம் சொன்ன அப்புறமா இல்லை த்ரிஷா வரமாட்டேங்கிறா, கேரவானில் படுத்துருந்தா. சரின்னு போய் கூப்பிட்டா. இப்போ அவங்கள பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வருது, இதெல்லாம் நீங்கள் கேட்குறேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எவ்ரிபடி ஹேஸ் அ பர்சனல் லைஃப். அதை பற்றி நமக்கு என்ன, எனக்கு தெரிஞ்ச த்ரிஷா என்ன அப்படிதான் நான் பார்ப்பேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரஜினியை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, ரஜினியோட படத்தில்? ஆமாம் சார், ஒரே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்திரமுகி 1. அது மட்டும். நீங்கள் தான் டான்ஸ்? ஆமாம் ஆமாம், நானும் கலாவும். கலாது தான் பேனர், அது கலாது. நான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். அதில் வந்து ஐ ஹேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஜோதிகாவை வந்து ட்ரைனிங் கொடுத்தேன். அப்போ வந்து எப்படி எப்படின்னா அவங்களுக்கு எங்களுடைய அரமண்டிங்கிற ஃபார்மேஷன் கூட தெரியாது. பரதநாட்டியத்தில் அதுதான் ஏ ஃபார் அரமண்டின்னு என் குழந்தைங்களுக்கு சொல்லி தருவேன். பரதநாட்டியம் முட்டிலே அடிப்பாங்க தெரியும் எனக்கு. அதெல்லாம் நாங்கள் வாங்கினோம், இந்த காலத்தில் யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த காலத்தில் எங்களை அடிச்சுட்டு போயிடுவாங்க எல்லாரும், அப்படி இருக்காங்க பசங்க. சரி, இது வந்து எப்படி அவங்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஐ யூஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்காகவே நான் ஃபார்ம் பண்ணேன், ஜோதிகாக்காகவே. ஆமாம், அதை ஏன்னா அவங்களுக்கு ஒரு நான் டான்ஸரை ஒரு கிரேட் டான்ஸராக காட்டணும் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் ஷீ நீட்ஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லையா, தெரியணும். ஏபிசிடி ஆஃப் சம்திங் தெரிஞ்சால் தான் வந்து காம்ப்ரஹென்ஷன் எழுத முடியும், அந்த மாதிரி தான் இது. ஸோ அது பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் அ ஸ்ட்ராட்டஜி ஹவு டு டீச் நான் டான்சர்ஸ். அதை தான் இன்னி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய பிடிச்சிட்டாங்களே, ரொம்ப பிரில்லியன்ட் அண்ட் ஷீ ஹேட் அ பேஷன் டு லேர்ன். நல்ல ஐஸ் உண்டு அவங்களுக்கு, ரொம்ப நல்ல ஐஸ். ஆனால் அதான் அது நீங்கள் இப்போ ஐஸ்னு கேட்ட உடனே என்ன சொல்கிறேன், பி வாசு சார் கிட்டக்க சி வாசு சார் லுக் திஸ் லேடி இஸ் மூவிங் ஹர் ஐஸ் அண்ட் டூயிங் திங்ஸ். ஐ வில் டூ த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட் த ரெஸ்ட் ஆஃப் இட் திஸ் லைக் திஸ் லேடி ஐ கான்ட் டூன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கெல்லாம் அது சக்ஸஸ் ஆன அப்புறம் தங்கத்தில் செயின் போட்டாங்க. யார்? ஜோதிகா. ஓகே. எனக்கு சந்திரசேகர்னு ஒரு மேல் அசிஸ்டன்ட், அதில் வினீத் பற்றி சொல்லியே ஆகணும். வினீத் இஸ் அ கிரேட் டான்சர். ஹீ ஸ்டில் யூனோ போத் ஆஃப் அஸ் ஆர் வித் மை குரு பத்ம விபூஷன் டாக்டர் பத்மா சுப்ரமணியம், ஸ்டில் லேர்னிங். நாங்கள் 2 பேரும் இன்னும் ஒரு 9-10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ஆன்லைனில் இல்லை, நான் நேரவே போயிடுவேன் இங்கே இருக்கிறதுனால. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கற்றுக்குறாங்க ஒரு 10 மெயின் டான்சர்ஸ். இன்னி வரைக்கும் நான் அவங்க கிட்டக்க ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன், இன்னி வரைக்கும் கற்றுட்ருக்கேன். வினீத் வந்து இட்ஸ் அ கிரேட் டான்சர். அவன் கூட ஆடுறதுக்கு பயந்தாங்க ஜோதிகா, ஐயோன்னு. பட் கடைசியில் அவரும் நல்ல கரேஜ் கொடுத்து, இல்லை ஜோ நீங்கள் பண்ணுங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு என்கரேஜ் பண்ணி அஃப்கோர்ஸ் கலா ஆல் ஆஃப் அஸ் புட் ஹர் டுகெதர் அண்ட் எப்படியோ அவங்க ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட். சரி, அதில் ரஜினியோட பேசுகிற வாய்ப்பு கிடச்சி? நிறையா. அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நான் ஆடி காட்டும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார். லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்னு நினைக்கிறேன், 2 செக்மெண்ட் இருந்தது செட்டில். ஒரு செக்மெண்ட்டில் வந்து இந்த தர்பார், அவர் அந்த இது வருவார் இல்லையா, அந்த தர்பார். இன்னொரு செட்டிங் வந்து அந்த விழறது கீழே அந்த எழுந்திரிக்கிறது, அந்த ஒரு செட்டு. இந்த அடுத்த செட்டில் ஒர்க் இல்லை, இவங்களுக்கு ஏதோ வந்து க்ளோஸ்அப்ஸ் இந்த இதுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க.
அப்போது நான் வந்து இங்கே உட்காந்துருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வரி அபவுட் என்னுடைய ஃபேமிலி சென்னை. வந்து உட்காந்துட்டேன். அங்கே லைட்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு நான் இப்படி உட்காந்துருந்தேன். திடீர்னு பார்த்தா தோளில் கை, திரும்பி பார்த்தா ரஜினி சார். என்ன இங்கே வந்துட்டீங்க, என்ன கவலை சொல்லுங்க அப்படின்னார். ஒன்றுமே இல்லையா சார். சொல்லலைன்னா என்ன, கண்ணு சொல்லுதே கவலைய அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு அன்பு, ஒரு கேர். எனக்குன்னு இல்லை, இப்போ நாங்கள் வந்து ஒரு எங்களுக்கு ரிலேஷன் தான் அவர். அதனால் என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவர் நாங்கள் எங்கள் ஃபேமிலி தெரியும் எல்லாம். யாரோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு அந்த க்ரௌடில், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த க்ரௌடில் அவர் வந்து சேர்லாம் போட்டிருக்கோம், கேரவான்லாம் இருக்கும், அதிலெல்லாம் உட்கார மாட்டார், அங்கெல்லாம் போக மாட்டார். ஒரு லாங் ஸ்டூல் இருக்கும், பெரிய ஸ்டூல், அது மேலே ஒரு துண்டை போட்டுட்டு அது மேலே ஏறி காலை சப்பலாங்கால் போட்டு தான் உட்காந்துருப்பார் செட்டில். அவ்வளவு சிம்பிள்டன். எல்லாம் அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு பெரியவரை கூப்பிட்டு ஆப்ரேஷன் ஆச்சா. இது யாருக்காகவும் இல்லை, அவருக்கு பின்னாடி நான் இருக்கேன், உட்காந்துருக்கேன். அவர் இங்கே ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கார், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவரை கூப்பிட்டு தனியாக விசாரிக்கிறார். ஆப்ரேஷன் ஆச்சா, பணம் போருமா, இல்லை இன்னும் வேணுமா, நீங்கள் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் தான் நன்னா இருக்கணும், ஆயிடுச்சே ஆப்ரேஷன் அப்படியே விட்டுறாதீங்கன்னு. யார் சார் இவ்வளவு கேர் எடுத்து யார் சொல்லுவாங்க சொல்லுங்கள், நம்ம சொந்தக்காரங்களே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ரொம்ப அதிசயப்பட்டேன். அப்பா இவ்வளவு ஃபேமோடைய ஒரு டாப்பில் இருக்கும்போது கூட இவ்வளவு மனுஷத்தன்மை இருக்கே அவருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆமாம், அந்த படத்தில் ஜெதீவ் நூறுமே அதெல்லாம். ஆமாம் சார், அது சொல்லி கொடுத்தேன் வாயால். அது நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாம், அது வாயில் சொல்கிறதுக்கு ததீம் தக்க ஜனு தளாம் தக்க ஜனு, அது நான் தான் சொல்லி கொடுத்தேன். அது ததீம் தக்க ஜனு தளாங்கு தக்க ஜனு ததீம் தக்க ஜனு, அது தாளம் போட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டார், சொல்லி கொடுத்தேன். இந்த லக்க ஐடியாவில் யாருது? லக்கெல்லாம் அவர் வாசு சார். என்னம்மா ஆக்ட் பண்ணுவார் அவர். வாசு சார் வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணி காட்டுவார் வாசு சார். அப்படியா? ஐயோ, பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவார். கேபி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, கேபி சாரும் ஆக்ட் பண்ணுவார். வாசு சார் ஆக்ட் பண்ணி நான் பார்த்தேன், அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவரோட ஒர்க் பண்ணேன். அண்ட் கலா, ஷீ டிட் அ வெரி குட் ஜாப். அந்த படத்தில் கலா மாஸ்டர் இல்லையா? கலா தான் மாஸ்டர் கிரேட் கலா தான், அவங்க தான். அதனால இப்படி ஒரு டீம் எங்களுது. நீங்கள் என்ன எறிந்தால் படத்தில் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன். என்ன எறிந்தால், ஆமாம். ஆக்சுவலி நான் வந்து கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணல. அது ஒரு ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அப்படின்னா, என்னுடைய கேர்ள்ஸை வந்து பரதநாட்டியம் ஆடுற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேட்டாங்க அந்த படத்துக்காக. அதுக்கு ஒரு அசிஸ்டண்ட், கௌதம் மேனன் சாரோட அசிஸ்டண்ட் ஒரு லேடி வந்தாங்க என் கிளாஸ்க்கு. வந்து அவங்களே வந்து எனக்கு எல்லாமே வேணும், நான் எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன், எனக்கு எல்லா ஏஜ் குரூப்லேருந்தும் வேணும், கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னாங்க. சரி, நீ யூஸ்வலாகவே நான் அந்த மாதிரி ஷூட்டிங்ஸ்க்கு ஏதாவது கேர்ள்ஸ் கேட்டாங்கன்னா கூட்டின்னு போய் நான் விட்டுட்டு, யாராவது ஒரு நான் கோரியோகிராஃப் பண்ணலைன்னா அவங்கள கூட்டின்னு போய் விட்டுட்டு ஒரு யாரான ஒரு கைடை விட்டுட்டு வந்துடுவேன். எங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு பேரண்ட்டை விட்டுணும். அப்படி வந்து கூட்டிகிட்டு போனேன். ஈசிஆரில் அந்த ஃபில்ம் அது எடுத்த அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போனேன். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், எல்லா ஏஜ் குரூப்லேயும் கூட்டின்னு போயிட்டு ஒரு பேரண்ட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு கௌதம் மேனன் சார் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே போயிட்டோம். ஏன்னா இவங்கெல்லாம் மேக்கப் போடணுமே அப்படின்னு. எனக்கு இன்னொரு ரெக்கார்டிங் இருந்தது அன்றைக்கி. அதனால் போயிட்டு, சார் என்னால் இன்றைக்கி இங்கே இருக்க முடியாது, எனக்கு ரெக்கார்டிங் இருக்குது, ஒரு பேரண்ட் வந்திருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் போகிறேன், கேர்ள்ஸ் இருப்பாங்க, ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க்குன்னு சொன்னாங்க, ஈவினிங் நைட்டு நீங்கள் பத்திரமா அவங்கள அமுச்சு விட்ருங்க, நான் சொல்லியிருக்கேன் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து முதல்ல சரின்னு சொன்னார். அப்போ நான் நின்று இவங்கக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது ஹீ கேம் அகெயின், கௌதம் மேனன் சார் வந்துட்டு, மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன். என்ன சார், ஒரே ஒரு ஹெல்ப்பு, இந்த படத்தில் வந்து த்ரிஷா வந்து ஷீஸ் அ கிளாசிக்கல் டான்ஸர், அதனால அவங்க வந்து கிளாஸ் வச்சு நடத்துகிற மாதிரி அதுக்கு நீங்கள் டீச் பண்ணுற சொல்லி கொடுக்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து பரதநாட்டியம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால நீங்கள் வந்து அதை எப்படி டீச் பண்ணணும்னு இவங்களுக்கு அவங்க டீச், இந்த பசங்க நான் கொண்டு விட்ட பசங்களுக்கு அவங்க டீச் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் சொல்லி பண்ணித்தரேனே, அதுக்கு என்ன பண்ணித்தரேன்னு. எனக்கு 10:30 மணிக்கு ரெக்கார்டிங், மார்னிங் இது 7 o'clockங்க. சரி நான் பண்ணித்தரேன் சார்னு சொன்னேன். வந்துட்டாங்க, த்ரிஷாலாம் வந்துட்டாங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தேன். ஒரு 7:30 7:45க்கெலாம் வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க ப்ராக்டிஸ் சாரீ கட்டிட்டு டான்ஸர் மாதிரி வந்தாங்க. நாங்கள் யூஸ்வலாக ப்ராக்டிஸ்க்கு என்ன ட்ரெஸ் போடுவோமோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்தாங்க த்ரிஷா.
இந்த உடனே நான் ஜென்ரலாக அவங்க கிட்டக்க பேசிகிட்டு இருந்தேன், எப்படி தட்டணும், அந்த மாதிரி எப்படி வந்து டான்ஸ் பண்ணி சொல்லி தரணும், ஒரு 4 மூவ்மெண்ட்ஸ் சொல்லி கொடுங்கன்னு சொன்னார் டைரக்டர். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணுங்கள், அவங்களெலாம் கேர்ள்ஸ் எல்லாம் நான் நிற்க வச்சுடுறேன், ஆங்கிள் பார்த்து அவர் தள்ளிப்பார் அப்புறமா கேமராக்கு ஏற்ற மாதிரி, இந்த மூவ்மெண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 4 மூவ்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் சார், நான் வந்துடுறேன். அப்போது ஹீ செட், சாரி மேடம், நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க ஃபில்மில் அப்படின்னார். சார் என்ன சார் இதுன்னு அன்றைக்கின்னு பார்த்து நான் ரொம்ப ஆர்டினரியாக நார்மலாக ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு, யூஸ்வலாகவே மேக்கப்லாம் போட மாட்டேன். ஸோ அப்படியே ரொம்ப தலை கூட வாரிக்கல, ஒன்றுமே இல்லை, அப்படியே போயிருந்தேன். சார் மேடம், உங்களை தவிர எனக்கு ஒரு டான்ஸ் டீச்சர் வேறு யார் இங்கே போடுறதுன்னு தெரியல, யூ வில் பி யூனோ லைக் த்ரிஷாஸ் டான்ஸ் டீச்சர், ஐ கமிட்டட் யூ, அந்த ஷார்ட்டே எடுத்துட்டேன், நான் உங்களை கேட்கல அப்படின்னார். அப்புறம் ஐ காட் கமிட்டட். ஸோ ஐ கேன்சல் மை ரெக்கார்டிங் அண்ட் ஸ்டேட் பேக், பிகாஸ் அவ்வளோ பெரியவர் சொல்கிறார், நம்ம வந்து அதை மீறக்கூடாது அப்படின்னுட்டு நான் ஐ ஸ்டேட் பேக். அன்றைக்கி ஒரு 2 days ஒர்க் மேடம்னு சொன்னார் ஈவினிங், பட் அது 7 நாளைக்கு எடுத்தார். அது நிறையா சீக்வென்சஸ் எடுத்தார். என்னென்னா அவங்க த்ரிஷா வந்து ப்ரெக்னென்ட் ஆகி வர மாதிரி, அவங்க வந்து மடியில் படுத்து அழற மாதிரிலாம் எடுத்தார். அப்புறம் அப்போ அஜித் சார் வந்தார். அஜித் சாரோட அவர் ரஜினி சார் மாதிரி இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. சச் அ கிரேட் பர்சன். அப்போ வந்து ஒரு நாள் நான் வந்து ஐ எம் அ பியோர் வெஜிடேரியன். அஜித் சார் வந்து எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி கொடுத்தார். பண்ணி கொடுத்த உடனே நான் அன்றைக்கி சாப்பிடல, ஏன்னா வெளியிலேருந்து ஃபுட்டே வரல அங்கே. ஸோ நான் போய் தனியாக உட்காந்துட்டு 1 or 2 of them from my class also, they could not eat. அவங்க இதெல்லாம் ஏதோ பாஸ்தா, அந்த ரெடிமேட் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஐ குடன்ட் ஈட் தட் டே. ஒரு 3 மணி இருக்கும், அஜித் சார் வந்தார். வந்துட்டு, தாக்ஷாயணி மேம், என்ன நீங்கள் லஞ்சே சாப்பிடலையாமே அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லையே சார், இல்லை சாப்பிட்டேன். இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஏன் சாப்பிடல? நான்வெஜ் நான் பண்ணிட்டேன் எல்லாருக்கும், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுல்ல, சாரி அப்படின்னார். ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இல்லை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன் சார் நான். யூ ஓன்ட் பிலீவ், நெக்ஸ்ட் டே வந்து அவர் தேர்ஸ்டே வந்து ஷாலினி சாய்பாபாக்காக விரதம் இருப்பாங்களாம். ஆமாம், அவர் வந்து எனக்கு வெஜ் பிரியாணி பண்ணி வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு வந்தார். இது நான் வந்து ஷாலினிக்கும் பண்ணேன், உங்களுக்கும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தார். அதையும் மறக்கவே முடியாது. அண்ட் ஐ ஆஸ்ட் ஹிம், எப்படி சார் இப்படி நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ நல்லவங்களாக இருக்க முடியறதுன்னு தெரியல, ஆன் டாப் ஆஃப் த இது இருக்கும்போது, உங்களுடைய கரியரில் இருக்கும்போது, ஹவு கேன் யூ பி ஸோ சிம்பிள் அண்ட் ஹம்பிள் அண்ட் இவ்வளோ ஹியூமனிட்டியோடு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். மேடம் பாருங்களேன், இப்போது எல்லோரும் வந்து ஒரு நேரம் வந்து பார்ப்பாங்க ஆர்டிஸ்ட்டை, அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, அது ஐயோ ஓவர் ஆக்ட் பண்ணுறாம்பாங்க, இல்லையா போர் அடிச்சு போச்சு இவனுக்கு வயசாகிடுது அப்படிம்பாங்க. எதுக்கு வந்து வயசே ஆகாது மேடம், டு பி குட், அதுக்கு வயசே கிடையாது மேடம். அந்த மாதிரி அது எனக்கு இயல்பாக இருக்குது. எனக்குள்ளே எங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்ததா தெரியல, எனக்கே இருக்குது. எது வந்து எப்போவுமே இருக்கும், இம்மார்ட்டலாக இருக்கும் அப்படின்னா அந்த அன்பு, இந்த பாசம், இந்த வந்து ஏழைக்கெல்லாம் இறங்கிறது, எல்லோரும் ஈக்குவல்னு நினைக்கிறது அப்படின்னாரு. இவர் என்னடா இவ்வளவு அழகான ஒரு தத்துவ ஞானியா இவர் அப்படின்னு நினச்சேன்னா. ஸோ அது அந்த மாதிரி ரொம்ப டச் பண்ணார் அவர். ஹீ டச் த ஹார்ட் ஆஃப் எவ்ரிபடி. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு காலனியில் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு வேன் இருக்கும், அதில் 2 ஷிஃப்ட்டு, ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சு போகிறவங்க இங்கேருந்து இவங்க வீட்டிலேருந்து கிளம்புவாங்க, அந்த வேனில் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வரவங்க வருவாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அவங்க குழந்தைக்கெல்லாம். இப்படியெல்லாம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களே சொல்கிறாங்க அவரை பற்றி. ஆமாம், இவ்வளோ ஒரு நல்ல மனிதர் இருக்க முடியுமா அப்படி. வீட்டுக்கு போயிருக்கீங்களா? நான் போனதில்லை. ஷாலினியை பார்த்துருக்கீங்களா? ஷாலினியை பார்த்ததே இல்லை. த்ரிஷா எப்படி டான்ஸ் ஆடுறாங்களா? த்ரிஷா இஸ் அ வெரி குட் டான்ஸர். அவங்க அதர்வைஸ் நல்ல கிளாசிக்கலை விட அவங்க மீதியெல்லாம் நல்லா ஆடுவாங்க. எனக்கு ரொம்ப வந்து இப்படி ஒரு முதிரை இருக்குது, கட்டக்காமுக்கம் அப்படின்னு பேர் அதுக்கு. கட்டக்காமுக்கம். ஆமாம், அந்த கட்டக்காமுக்கம் வைக்க சொன்ன உடனே ஷீ செட், தாக்ஷி அவங்க வந்து அந்த ஏஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, வெரி ஃப்ரெண்ட்லி. மீதி பேரெல்லாம் நான் அக்கா மேடம் அப்படின்லாம் தான் கூப்பிடுவாங்க ஃபீல்டில். பட் இவங்க எப்படின்னா டைரெக்டாக தாக்ஷி, ஏய் வா போ, அப்படி வெரி ஃப்ரெண்ட்லி.
அண்ட் வெரி லவ்வபிள் பர்சன். ஸோ அந்த கட்டக்காமுக்கம் இப்படி வைக்க வரலன்னு இப்படி இந்த விரலை போட்டு வளைச்சு அமேசிங் எப்படி வைக்கிற அப்படி நீ அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நீ கற்றுக்கலாம் நீ அப்படின்லாம் சொன்ன அப்புறமா இல்லை ஐ ஹாவ் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஷீ டேக்ஸ் எவ்ரி திங் வெரி ஈஸி. அப்புறம் நிறைய அந்த ராணி மாதிரி இன்னொரு பிருந்தாவை வந்து இன்னொரு சாங் ஒன்று எடுக்க சொன்னார் கௌதம் சார் அதில், அந்த படத்தில். அது என்ன அப்படின்னா, இந்த டான்ஸ் கிளாஸில் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கிற மாதிரி, ஒரு ஆனுவல் டேவோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி, அதில் வந்து நான் ஒரு வில்லியாகவும் ஒரு அந்த கதையோட ஏதோ சேர்ந்த ஒரு சீக்வென்ஸ் அது. அந்த ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து ஹீரோ, இந்த த்ரிஷா வந்து ஹீரோயின். ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வரும்போது நான் பிரிக்கிற மாதிரி அப்படி ஒரு சீக்வென்ஸ், ஒரு டான்ஸ் ஒன்று எடுத்தாங்க. பட் அது ஏஎம் ரத்னம் சார் வந்து அஜித்தோட போர்ஷன்ஸ் ஜாஸ்தி வேணும், த்ரிஷாவோடது கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த சாங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த ராணி வேஷம்லாம் போட்டு ஐயோன்னு கத்தினாங்க. அவங்களுக்கு அந்த ஹெவியாக அந்த நகையெல்லாம் போட்டுக்க முடியல. அப்புறம் பிருந்தா வந்து அக்கா நீங்கள் போய் கூப்பிடுங்க அக்கா, த்ரிஷா வரமாட்டேங்கிறா கேரவனில் படுத்துனா. சரின்னு போய் கூப்பிட்டா, நீயும் வா தாக்ஷி வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னையும் போட்டு இழுத்து, நீயும் போகாத ஷூட்டிங்க்கு, நீயும் நானும் தூங்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு குழந்த மாதிரி ஷீ பிஹேவ்ட், வெரி சைல்டிஷ் ஐ ஃபெல்ட். அந்த மாதிரி ஒரு பொண்ணு, வெரி ஸ்வீட் லுக்கிங், ரொம்ப அழகு, மேக்கப்பே வேண்டாம், மேக்கப் இல்லாமலே அவ்வளோ அழகு. இப்போ அவங்கள பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வருது, இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்குறேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எவ்ரிபடி ஹேஸ் அ பர்சனல் லைஃப் இல்லையா? அதை பற்றி நமக்கு என்ன, எனக்கு தெரிஞ்ச த்ரிஷா என்ன, அப்படி தான் நான் பார்ப்பேன். என்ன லவ் பண்ணுற த்ரிஷா, எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவ்வளோதான். அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வி ஹேவ் நோ ரைட். சரி, உங்கள்கிட்ட நிறைய சினிமாவில் நிறைய டான்சர்ஸ் வந்து இருந்திருக்காங்க, நிறைய பேர் டான்ஸ் ஆட வச்சுருக்கீங்க. யாருக்கு நல்லா வருது? ஃபிலிமில் நான் பார்த்த வரைக்கும் பானுப்ரியா, கமல்ஹாசன், அதெல்லாம் அவங்களாம் லெஜெண்ட்ஸ். பானுப்ரியாவும் அந்த கேட்டகரி தான். இப்போ வந்து எனக்கு இப்போ ஆஃப் லேட் வந்து நல்ல டான்ஸர்னு நான் யாரும் இப்போதைக்கு ஒர்க் பண்ணல. பொன்னியின் செல்வனில் ஒர்க் பண்ணேன். பொன்னியின் செல்வனில் வந்து அந்த வீரா பாட்டை வந்து வேறு விதமாக எடுத்தோம். ஆக்சுவலாக அது அப்புறமா என்டைட்டில் சாங்காக போட்டாங்க. சரி, அதை வந்து நல்ல டான்ஸாக எடுத்தோம், ஷோபிதாவை வச்சு எடுத்தோம். அதில் ரொம்ப நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் கன்சீவ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டின்ட் கம் இன் த ஃபில்ம். ஷோபிதா வாஸ் குட், நல்லா, ஷீ இஸ் ஆல்சோ அ டான்சர், நல்லா ஷீ வாஸ் ஏபிள் டு கிராஸ்ப் அண்ட் டூ. அப்புறம் வந்து பொன்னியின் செல்வனில் ஆக்சுவலி அந்த கேரக்டருக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மியை தான் வந்து மணி சார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அப்போ என்னை ட்ரைனிங் கொடுக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பிருந்தா வந்து என்னை போய் 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன். மணி சாரோடைய ஹாசினிக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த ஜேஎன் செட்டி ரோட்டில், அவங்க தி ஹேவ் அன் ஆஃபீஸ். அங்கே வந்து 1 மாதம் ட்ரைனிங் அவங்களுக்கு டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுறதுக்கு. கடைசியில் ஏதோ மாற்றிட்டாங்க இவங்க, இன்னும் ஷி வாஸ் மோர் டாலர் ஆர் சம்திங் லைக் தட், ஆர் பூங்குழலி நீட்ஸ் மோர் எமோஷன்ஸ் அந்த கேரக்டருக்கு வேணுங்கிறதுனால, எதனாலன்னு தெரியல. அப்போ ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஷீ ஈவன் கேம் டு மை டான்ஸ் கிளாஸ். அங்கே வேறு ஏதோ இவெண்ட் இருந்ததுனால நான் வந்து அவங்கள இங்கே கூப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சார். நிறைய ஆர்டிஸ்ட், சந்தியா, காதல் சந்தியா, அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் பர்சனல் டியூஷனே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய டான்ஸ் கிளாஸ்லேயே அவங்க படிச்சிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தாக்க இவர் KS ரவிக்குமாரோட 3 டாட்டர்ஸும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே வந்து வீட்லேயே அவர் மாடியில் ஒரு குட்டி ஆடிட்டோரியம் இருக்குது, டெரஸ் ஆடிட்டோரியம் இருக்குது. இப்போ சொல்லித்தரீங்களா? இல்லை, இப்போ சொல்லித்தரல. அவருடைய கடைசி டாட்டர் அண்ட் 3 பேருக்குமே வந்து சலங்க பூஜை பண்ணேன் அங்கே. அப்போ அண்ணா இருந்தார் உயிரோட, அண்ணா, கமல் எல்லோரும் வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக. வீட்லேயே நடந்தது அது ஒன்று. குஷ்புவோட பசங்க 2 என் ஸ்டூடெண்ட்ஸ். குஷ்புவும் கற்றுக்கிட்டாங்க, வர்ணம் வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஷூட்டிங்ஸ் கொஞ்சம் ரெகுலராக இருந்ததுனால முடியல. இவங்க பார்வதி, ஜெயராம் ஒய்ஃபு பார்வதி, என் பொண்ணு, அவங்களும் என் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பூஜான்னு ஒரு ஆக்ட்ரஸ், ஆமாம், ஸ்ரீலங்கா கடவுள் படத்தில் நடித்த பூஜா, அவங்க ஸ்ரீலங்கா பேஸ் அவங்க. ஆமாம், அவங்களும் கற்றுக்கிட்டாங்க என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கெலாம் சொல்லித்தர. விஜய் வந்து ரொம்ப நல்ல டான்ஸர், அவர் படத்தில் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா, அவர் டான்ஸ் மூமெண்ட்ஸ் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள்.